வணக்கம். பத்திரிகை துறை சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு என் கூடைய உடன் பிறந்த அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேள்வி இருந்தால் கேட்கலாம். என்னுடைய பேர் கலையரசன். நான் ஆன்மீகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் பயணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்கிறேன். ஆன்மீகம் தான் இங்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கு. எல்லாத்தையுமே அரசியல் ஒரு கருவி. அரசியல் என்பது மக்களுக்கு பயன்படுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. அதனால நான் அந்த கருவியை மக்களுக்கு நல்லபடியாக செய்யணுன்றதுக்காக அதையும் நான் பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஆனால் மேஜர் எனக்கு ஆன்மீகம் தான். ஆன்மீகம்னா என்னன்னா, நல்லா வாழ்றதுக்கு பேர் ஆன்மீகம். நீங்கள் நல்லா வாழணும், நானும் நல்லா வாழணும். அதுக்கு நல்லா வாழ்றதுக்கு என்னன்னா அதிகாரமும் அரசியலும் வேணும். அரசியல் தான் எல்லாத்தையும் இங்கே தீர்மானிக்கும். டெய்லி அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படுற பெட்ரோல் இருந்தாலும் சாப்பாடு இருந்தாலும் அரசியல் இல்லாமல் இங்கே இல்லை. மறைமுகமாக நீங்கள் அரசியலுக்குள்ளே தான் இருக்கீங்க. அப்போ அரசியல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அதனாலே நான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு சொல்கிறேன் நான். ஆனால் மக்களுக்கு தொண்டு செய்யணுன்ற நோக்கத்துக்காக அரசியலையும் கையில் எடுத்துருக்கேன். ஆன்மீகம் அரசியல் வேறுபாடு இருக்கா உங்களுக்குள்ள? இதை இப்படிதான் செய்யணும்னு போகிறது. நான் செய்யறது எல்லாத்தையும் கடவுளுக்கு தான் செய்யறேன்னு நினச்சின்னு தான் செய்வேன். அது ஆன்மீகமாக இருந்தாலும் அரசியல் இருந்தாலும் நான் செய்யறது எல்லாம் கடவுள் தான் செய்வேன். கடவுள் செய்யும்போது என்ன பிரச்சனை? நீங்கள் கடவுள் தான். உங்களுக்கு புரியல, எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்குள்ள உயிர் இருக்கு, எனக்குள்ளேயும் உயிர் இருக்கு. அப்போ ரெண்டு பேரும் உயிர் இருக்கு தானே. இங்கே அப்படிதான் இருக்குது. உடல் மனம் உயிர் 3. உடல் மனம் உயிர் 3. இப்போ புத்தர் என்ன கை காமிச்சிருக்காரு? இப்படி காமிச்சிருக்காரு. இதே மாதிரி தான் நீங்கள் போனீங்கன்னா சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா இப்படிதான் உட்காந்துருப்பார். என்னப்பா இது பேர் அர்த்தம்? சின்முத்ரான்னு சொல்லுவாங்க. மனம் ஒருநிலைப்படும். இது 3 காமிச்சிருக்காங்க. எதுக்கு இங்கே 3 காமிச்சுட்டு இருக்காங்க? உடல் மனம் உயிர் 3. பட்டம் ஏன் போட்டாங்க? உடல் மனம் உயிர் 3. நாம ஏன் போட்டாங்க? உடல் மனம் உயிர் 3. திருசூலம் ஏன் வச்சாங்க? உடல் மனம் உயிர் 3. அப்போ அப்படிதான் இருக்கா சார்? அப்படிதான் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா மாதிரியும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. கடவுள் ஒன்று தான் இங்கே. அப்படி இருக்கும்போது நான் செய்யறது எல்லாம் கடவுள் தான் செய்யறேன்னு நினச்சி தான் செய்கிறேன். இது ஆன்மீகம் வேணாலும் அரசியல் வேணும். அது இல்லை, சரி 2 பேரும் வேண்டாம். ஆன்மீகம் வேணாம், அரசியல் வேணாம். ஒரு மனிதனுக்கு உதவி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் என்ன சொல்றது? அது பேர் வைக்கணுமா? பேர்லாம் வைக்க தேவையில்ல. அது போய் நான் கடவுளை பார்த்து நான் செய்கிறேன். சரி சார், நாய்க்கு பிஸ்கட் போடுறீங்க, அதுவும் கடவுள் தான். அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? அப்போ நாய்கிட்ட என்ன எதிர்பார்த்து ஓட்டு போடணும், இல்லை ஏதாவது காசு கொடுக்கணும்? அப்படி இருக்குங்களா சார்? வெளியே ஒரு நாய் இருக்கு, ஆனால் போய் பாருங்க. கிருஷ்ணா அது பேர். நான் வைக்கல, என் பையன் வச்சது. செத்து போகிற மாதிரி இருந்துச்சு. அது தூக்கின்னு ஊசி போட்டு அது தேவையானலாம் செஞ்சு மருத்துவம்லாம் செஞ்சு அது சாப்பாடெலாம் போட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இங்கே வெளியே போச்சு. வீடியோலாம் இருக்குது. ஆனால் நாய் இருந்தாலும் எனக்கு ஒன்று தான். எல்லா உயிரினும் எனக்கு ஒன்று தான். ஏன்னா இறைவன் ஒன்று தான். அது அநேகனாக இருக்குது. ஏகன் அநேகன். ஏகன் என்பது ஏக இறைவன் ஒன்று, அநேகன் என்பது எல்லாமாக இருக்குது. இது மகாபாரதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணர் உபதேசிக்கிறார். யாருக்கு அப்படின்னா அர்ஜுனனுக்கு. அந்த அர்ஜுன உபதேசத்திலே தெரியும். பகவத்கீதை படிச்சுன்னா தெரிஞ்சிடும். இங்கே இருக்குது. போகும்போது வேணா ஃப்ரீயாக கொடுப்பேன். எத்தனை கடவுளை பின்பற்றி செயல்படுறோம். அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்காரு. அரசியலும் அவர் தான் உருவாக்கணும். இல்லை, பிஜேபி அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சது செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய வந்திருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்சு செய்யறாங்க. எனக்கு என்ன தெரியுமா? செய்யலாம் தானே. இந்த பூமி நல்லா இருக்குன்னு நானும் நினைக்கலாம் தானே. அவங்க நினைக்கிறாங்க, நானும் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன முடியுதோ அவங்க செய்யறாங்க. எனக்கு என்ன முடியுதோ நான் செய்யறேன். மும்மொழின்னா புரியல. இல்ல, மேஜரா இங்க 3 மதம் தான் இங்க மேஜரா இருக்கு. ஆனா நிறைய மதங்கள் இருக்குதுங்க. மேஜரா என்ன மதம் இருக்கு? இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இதுதானே இருக்கு இங்க. இவங்க தான் இந்த நான் அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்க 3 மொழி சொன்னீங்க, 3 மதம் சொன்னீங்க. இந்த 3 மதம் மேஜரான மதத்தை சொல்லியிருக்கேன். புத்தர் வச்சிருக்கேன்னு புத்திசம் சொல்லலாமா? நான் அப்புறம் சாய்பாபா வச்சிருக்கிறேன். மேலே போன நிறைய புக் இருக்குது. சாய்பாபா வச்சிருக்கிறேன். அப்புறம் எதை வச்சிருக்கீங்க? எல்லாமே வச்சிருக்கிறேன். யாரெல்லாம் நல்ல மனிதர்களோ, யாரெல்லாம் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களோ அத்தனை பேரும் இங்கே இருக்கிறாங்க. அது வெவ்வேறு விதமாக அங்கே புக்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய இங்கே இருந்துச்சு. இலவசம் சொல்லி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன், ஒரு ரூபாயாவது போட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து பத்திரமா வச்சிருக்கிறேன். 10 புக்கு வாரியும் போய் எல்லாம் கீழே போட்டாங்க. அதாவது படித்தா பரவாயில்ல,
காசு கொடுத்து வாங்கி வைக்கிறோம்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, இலவசம் சொன்னோடனே ரேஷன் அரிசி மாரி யூஸ் பண்ணிட்டாங்க. தூக்கி போய் வாரியத்து மாரி ரோட்டில் கொட்டியிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் இப்போ தான் 2 மாதமாக காசு ஆகிட்டாங்க. ஒரு பேர் கொடுத்து வாங்கி பாப்பா அப்படின்ற. எதுக்கு? ஆன்மீகத்துக்கா? ஆமாம், கட்சியோடைய பேரை வந்து எல்லாம் இறைவனே. ஒரு போன வாரம் நடத்தினே, அவர்லாம் நம்ம ஐயாலாம் இருந்தார், அவர் வீடியோலாம் வச்சிருக்காரு. கட்சியுடைய பேர் எல்லாம் இறைவனே. ஆன்மீகத்துடைய பேர் ஞானதான மையம்னு வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஞானதான மையனுக்கு நம்பர்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ சமீபத்தில் அது 3 வருஷமா என்ன பண்ணியிருந்தேன்னா, நமக்கு தெரிஞ்சது நம்ம பண்ணியிருந்தேன், வியாபாரம் பண்ணியிருந்தேன், பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து வர காசை வச்சு தான் இதை நடத்தியிருந்தேன். நோக்கம் என்னன்னா, எல்லாம் பண்ணி நல்லா இருக்கணும்னு நோக்கத்துக்காக இது பண்ணியிருந்தேன். இலவசமாக தான் பண்ணியிருந்தேன். எல்லாரும் நல்லா தான் செய்கிறாங்க, எல்லாரும் நல்லா தான் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு என் வீட்டை க்ளீன் பண்ணணும் தானே, என் வீட்டில் தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நான் எங்கே தங்கியிருக்கணும், இந்த ஏரியாவுக்கு எதாவது நல்லா செய்யணும் தானே. அதுக்கப்புறம் நான் பிறந்த ஊர், அதுக்கப்புறம் நான் பொண்ணு கட்டின இடம், அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தானே செய்ய முடியும். ஆனால் செய்யணும். இந்த பூமியில் தான் நான் இருக்கேன், இந்த பூமிக்கு செய்யணும் தானே, பூமிக்கு செய்வேன். அது எப்போ வளரணும்னா அப்போ செஞ்சுதானே ஆகணும், அதையும் சேர்த்து தான் செய்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வேன். இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். 2001 நான் வந்து பொது வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அதுமாரி நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அது பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் வெளியே சொல்லணுமா, கம்பல்சரி சொல்லணுமா? இல்லை, பிரச்சனை இல்லை. நான் அது பெருசாக வெளியே சொல்கிறது இல்லை. எப்பயுமே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சொல்லிடுவேன். போகிறவங்க வரவங்க குப்பைக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, அதாவது குப்பைக்காரங்க மீன்ஸ் என்ன சொன்னால், நம்ம குப்பையை க்ளீன் பண்ணுறவங்க, துப்புரவாளர்கள், அவங்களுக்குலாம் சாரி வாங்கி கொடுத்துருக்குறேன். எவ்வளோ சாரி? 300 சாரி வாங்கி அவங்க எல்லாரும் கொடுப்பேன். போகிறவையெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவு காசு அவங்க கொடுத்துருவேன். 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா அப்படின்னு. யாராவது அழுகுறாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, என்னால் தாங்க முடியாது, அவங்க இது கொடுத்துருவேன். காலையில் 6 மணிக்கு வண்டி எடுத்துன்னு போகிறேன்னா, இங்கே யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள், அவர் கொடுத்துருக்காரா, ப்ளூ கலர் காரில் போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இங்கே இல்லை, நான் எங்கே போனாலும் கொடுப்பேன். அண்ணா நகரில் டீ சாப்பிட போகிறேன், ராம்ஸ் டீ கடை, அது பக்கத்தில் பார்த்தோன்னா குப்பை யாராவது எடுத்தாங்கன்னா உடனே கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம குப்பையில் தான் நடக்கும். இப்போ டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த கட்சி கொடி, அம்மா கார்டு கொடுமா, என் கார்டு அங்கே இருக்கு பாரு, தெரியும். கட்சியோட சின்ன இதில் இருக்கும். என்ன இருக்குதுன்னா இப்படி இருக்கும், கரெக்டா? இதில் நீங்கள் இந்த கார்டை நீங்கள் ஒவ்வொரு கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இருக்கு. வெளியே பெரிய போர்டு வச்சிருக்கேன், அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாம், இல்லை கட்சி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, ரிஜிஸ்டர் பண்ணுறது ப்ராசஸ் நடந்துட்டு இப்போ. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஆக்சுவலாக எலெக்ஷன் நிற்பேன். இல்லை, எலெக்ஷன் தனிச்சையாக தான் நிற்பேன். இல்லை, எத்தனை பேர் அதில் வந்து கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க, யாருக்கு தகுதி இருக்குதோ, யாரை நிப்பாட்ட முடியுமோ அவங்கள மட்டும் தான் நிப்பாட்டும். எல்லா தொகுதியிலும் நிப்பாட்டுறதுக்கு சாத்தியம் இருந்தால் அதை நிப்பாட்டும். இல்லை, எல்லா பொதுமக்களும் சேரலாம். அப்படிலாம் எந்த தகுதியும் இல்லை. இல்லையா? அப்படிலாம் இல்லையே. ஓட்டுரிமை எல்லாருக்கும் தானே உண்டு. 18 வயசு மேலே இருக்கவங்க யார் வேணாலும் சேரலாம். 18 வயசு கீழே இருக்கவங்க சேரப்பாங்க, சேருங்க, யார் வேணாம்னு சொல்லுங்க. ஆனால் 18 வயசுக்கு அப்புறம் தான் ஓட்டுரிமை வேணும், ஓட்டுரிமை கொடுக்க முடியும். அது கீழே இருக்கவங்க சேரலாம், அது தகுதியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு போஸ்டிங் வராங்கன்னா அந்த தகுதி உண்டு. ஒரு இன்னொருத்தவங்க நிற்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தகுதி வேணும் தானே. என்ன சார் தகுதி வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மனுஷனாக இருக்கணும், முதல்ல. எங்க தர்மவீத காமராஜர் என்ன படித்தார்? அவர் எல்லாரும் வளர்த்துட்டு தானே போனார், நல்லா இருக்கணும்னு சொன்னார். கக்கன் என்ன பண்ணார்? அப்படி தானே. பெரியார் என்ன பண்ணார்? அவர் ஐயா அண்ணாதுரை அவர்கள் வந்து படிச்சிருக்கிறாங்க, கரெக்டா? அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் தானே காமராஜர் பண்ணதுக்கப்புறம் தானே படிப்பு எல்லாருக்கும் வந்துச்சு. நம்ம இப்போ நல்லா இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு காரணம் தானே, நன்றியில் சொல்லணும். திமுக சரியில்லை நான் எப்படி சொல்ல முடியும்? நானும் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. நான் நல்லா இருக்கிறதுக்கு அதுவும் காரணம் தான். அவங்க தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க, என்ன தெரிஞ்சது நான் செய்ய வந்திருக்கேன்.
ஞானதான மையத்துடைய 90 நாள் அடிப்படை, அதான் ஆன்மீக அடிப்படை கல்வின்னு ஒன்று வச்சிருக்கிறேன் இங்கே. ஆன்மீக அடிப்படை கல்வின்னா என்ன சார் அப்படின்னா, எல்லாருக்கும் அது உண்டு. யார் யாருக்கெல்லாம் உண்டு சார்? ஏழைக்கு உண்டு, பணக்காரனுக்கு உண்டு. ஏழைக்கு ₹1 வாங்கிப்பேன் குருதட்சணையா, அவங்களும் சொல்லித்தரேன். பணக்காரனுக்கு அவங்கள பொறுத்து. பெரும்பாலும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நாள் சம்பளத்தை கொடுங்க, ஒரு நாள் 30 நாள் இருக்கு, ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு, ஏன் சார் அது வந்து வாங்குறீங்களா? இப்போதான் அதுக்கு ஜிஎஸ்டிலாம் எடுத்து கண்டிப்பாக நிச்சயமாக டேக்ஸ்லாம் கட்டிடுவேன். இப்போதான் வந்து நம்ம என்ன கேட்குறோம், இந்தமாரி ஒரு விஷயம் கேட்குறோம் எல்லார்கிட்டையும். அதுக்கான ஜிஎஸ்டி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஜிஎஸ்டிலாம் பண்ணி டேக்ஸ் எல்லாம் அதுக்கான ஞானதான மையத்தில் தனியாக கட்டிவிடும். ஏன்னா அதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஏன்னா இது வரைக்கும் நான் எதையும் வாங்கலை யார்கிட்டையும். இப்போ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நடந்து போகிறோம்ல, அப்போ என்ன முறையாக செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் தானே, அதெல்லாம் முறையாக செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா இப்போ சில நிகழ்ச்சிகள் நடக்கும்போது, சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அப்போ முறையாக செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. ஏன்னா நான் யார்ட்டையும் முன்னாடி வாங்கலாம், அதனால எதுவும் பிரச்சனையே கிடையாது எனக்கு. இப்போ சில விஷயங்கள் நடக்குது இல்லை, அதனால அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பண்ணிவிடும், இன்னும் 1 மாதத்துக்குள்ளே பண்ணிவிடும். ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ண ஆரம்பிச்சோம்னா ஓகே இருக்கட்டும், இருக்கட்டும், வந்துடும் வந்துடும். வரலன்னு நிற்கக்கூடாது கம்பல்சரி அப்படி சொல்லியிருக்காங்களா? வரல நிற்க முடியாது. என்ன சொல்றேன், அது ப்ராசஸ், அது ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு 6 மந்த்னா ஆரம்பிச்சு 6 மந்த் ஆனால் தான் சொல்கிறேன். இன்றைக்கி ஆரம்பிக்கல, முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. கட்சியோடைய நம்பர் வந்து இதே மாதிரி ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு சொல்லுவேன். தமிழ்நாடு ஃபுல்லாக அதுக்கான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. போஸ்ட் ஓட்டும் போது தெரியும் உங்களுக்கு, எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும் தானே. இதே ப்ரெஸ் மீட் அங்கே ப்ரெஸ் ஆள் இருக்குல்ல உங்களுக்கு, அங்கே வந்து பேசும்போது தெரியும் உங்களுக்கு. இப்போ சின்னதாக இங்கே கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன், அங்கே வந்து சொல்லுவேன். ஏன்னா கட்சி நம்பர்லாம் வாங்கினதுக்கப்புறம் பப்ளிக்காக சொல்லணும் தானே. அது வரைக்கும் கட்சி பணி செய்யலாம் தானே, செய்யக்கூடாதா? செய்யலாம். கட்சி ரிஜிஸ்டர் பண்ணல, ஆனால் கட்சி பணி செய்ய முடியும் தானே. கட்சி பணி என்னன்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்றது தான் எங்களை தாரக மந்திரமே. அதில் இருக்கு பாருங்க, பின்னாடி இருக்கு, நீங்கள் அதை கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்குது மேலே மதம் மதிப்போம் மனிதம் காப்போம். மதம் ஏன் மதிக்கணும்? மதத்தால் பிரச்சனை பண்ணின்னு எதுவும் சண்டை போட்டுன்னு அடிச்சுன்னு இருக்க தேவையில்லை. எல்லாரும் நல்லா தானே இருக்கணும், அவங்கவுங்க இஷ்டம் அவங்க செய்யறது. அதனால மனிதன் காப்போம். மனிதன் என்ன, மனுஷன், எல்லா மனுஷனும் நல்லா தானே இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. மகேசன்னா இறைவன், மக்கள்னா யாரு? அவங்களும் அதே தான். அவங்களுக்கு தொண்டு செய்யறது மகேசனுக்கு தொண்டு செய்யற மாதிரி. அடுத்தது வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை நடக்கும், தாரக மந்திரம் வந்துடும். அப்படின்னு என்ன பாடினா இதான் மேஜரு. இதை நீ செஞ்சாவே போதும், எல்லா மக்களும் நல்லா தான் இருப்பாங்க. அரசியல்லாம் எதுக்கு? எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தானே, கஷ்டப்படக்கூடாது தானே, அதுக்கு தான் வந்திருக்கோம். அது பின்னாடி கார்டிலே இருக்கு. இதேமாரி ஆச்சு. இப்போ ஏதாவது ரொம்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் செஞ்சது. அதனால கொஞ்சம் இப்போ பேசிக்காக வச்சிருக்கோம். கீழே யூடியூப் சேனல்லாம் இல்லை. இதுக்கப்புறம் யூடியூப் சேனல், வெப்சைட் அதெல்லாம் ரெடி பண்ணி கார்டு தனியாக கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இதனோட யூடியூப் சேனலோடைய பேரே எல்லாமே ரெனே தான். அதுவும் இருக்குது, இப்போ ஆரம்பிச்சாச்சு. அதுக்கான அப்டேஷன்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அதை போடுவோம். எங்கள் யூடியூப் சேனல்லே இருக்கும், உங்கள் சேனல்லே இருக்கும். எதில் நீங்கள் ஆன்மீகமாக கேட்குறீங்களா, அரசியலாக கேட்குறீங்களா? ஆன்மீகமாக கேட்குறீங்க. மக்களுடைய கவலை, மக்கள் ஏன் கவலைப்படுறாங்க? ஏன் பிரச்சனை வருது? ஏன் பிரச்சனை வருது? பிரச்சனை ஏன் வருது அது சொல்லுங்க. பிரச்சனை ஒருத்தவங்க ஏன் வருது? அப்படி இல்லை, இயல்புன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. இல்லை, அப்படி கிடையாது. பிரச்சனை ஏன் வருது? என்ன பிரச்சனை? எது பிரச்சனைன்னு சொல்றீங்க நீங்க சொல்லுங்களேன். பணத்தட்டுப்பாடு, கரெக்டா. குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அடுத்தது பயம். அடுத்தது ஓகே. அடுத்து வேற ஏதாவது? சரி, ஒரு 4-5 சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பணத்தட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்கீங்க. இதை பற்றி நான் யூடியூப்லேயே பேசி வச்சிருக்கேன், கரெக்டா. அந்த ஆன்மீக அடிப்படை கல்வியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா பணத்தட்டுப்பாடு உங்களை விட்டு போயிடும். பணத்தட்டுப்பாடு உங்களை விட்டு போயிடும். இந்தா யாரு? நான் வந்து உலகம் ஃபுல்லாக டார்கெட் வச்சுட்டேன். ஏன்னா அத்தனை பேரும் வந்து இப்போ நம்ம கட்சியில் சேர்ந்துடணும்னு நினைக்கிறேன். என்ன சார் உலகம் ஃபுல்லாக சொல்கிறீங்கன்னா? ஆமாம், எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதுமாதிரி சொல்கிறேன். இப்போ எவ்வளோ சார் பேர் இருக்காங்க ஸ்ட்ரென்த்து? ஏன்னா ஒரு 108 பேர் இருப்பாங்க.
ஏன்னா இப்போ அரசியலில் வந்து நீங்கள் பதிவு பண்ணல 500 பேர் மினிமம் இருக்கணும். இல்லையே, நான் பதிவு பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு கட்சிக்காக நான் பதிவு பண்ணேன். நான் அந்த கட்சியில் தலைவராகவே இருந்தேன். அப்போ 100 பேர் தான் கேட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அதுமாதிரி ரூல்ஸ் மாறி இருக்குங்களா? பண்ணிக்கிறாங்க புதுசாக. நீங்களாம் பப்ளிக்காக போட்டிங்கன்னா உடனே வந்துடும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. சொல்கிறேன் 500 பேர் இருந்தால் தான் ரிஜிஸ்ட்ரேஷன். கட்சியை பொறுத்த வரைக்கும் அமைப்பாக இருந்தால் பண்ணலாம் 100 பேர். அப்போ கட்சியின் போது பார்த்தீங்கன்னா 500 பேர்கிட்ட இதுவாக நீங்கள் உங்கள் சேனலில் போட்டால் 500 பேர் வர மாட்டாங்களா என்ன? வந்துடுவாங்கல்ல? நீங்கள் இப்போ அதோடைய தன்மையை சொல்லுங்க, வந்து சேருங்க, இந்த மாதிரி எல்லாம் நடத்த போகிறோம், இல்லை நான் வழிநடத்த போகிறோம். இல்லை, நான் யாரையும் சேரத்து சொல்ல மாட்டேன் எப்பயுமே. அவங்க விருப்பம் வந்தால் வந்து சேரட்டும், விருப்பம்லாம் விட்டுவிட்டோம். நான் செய்யறது செய்ய போகிறேன். ஐயா நான் என்ன சொல்கிறேன், நான் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடுங்கய்யா. நான் என்ன சொல்கிறேன், யாரும் கைப்பிடிச்சி இருக்கிறதுலும் கிடையாது, விருப்பம் நான் வராதிங்கன்னு சொல்லிவிடுவேன். விருப்பம் தான் வந்து சேருங்க. ஏன்பா அப்படின்னா, ஒரு மனிதன் நல்லா செய்கிறான், எப்படி செய்கிறான், உங்களுக்கு விருப்பம் வந்தால் வாங்க, விருப்பம் இல்லைன்னா 500 பேர் சேரலன்னா பரவாயில்ல, எனக்கு என்ன இருக்குது, சுயேட்சை நின்று போகிறேன். கட்சி ரீச் ஆகலைன்னா பரவாயில்ல, சுயேட்சை நிற்க போகிறேன். முக்கிய பொறுப்பாளர்கள் யாராவது இங்கே நீங்கள் போட்டிருக்கேன், இப்போ மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேனே, போட்டிருக்கேன். நான் தலைவர், ஃபவுண்டரு, நிறுவனர், தலைவர் நான், பொருளாளர் என்னுடைய மனைவி திருமதி ரேவதி, செயலாளர் திருமதி கவிதா, தமிழ்நாடு செயலாளர் திரு ஆனந்த். அவங்க 4 பேரும் மட்டும் இப்போதைக்கு போஸ்டிங் போட்டிருக்கேன். மற்றவங்களாம் அதுக்கப்புறம் தான். இருக்கு. அது என்னுடைய நம்பர் வந்து என் மொபைல் நம்பர், மொபைல் கொடுங்க. கட்சி பேர் எல்லாம் இறைவனே. ஆமாம், சொல்லு. ஹெட் ஆஃபீஸ் இதே அட்ரஸ் தான், இங்கே இருங்க. ஓகே. கட்சியோடைய நேம், பெயர் எல்லாம் இறைவனே. அவருடைய தாரக மந்திரம்னு சொன்னால் மதம் மதிப்போம், மனிதம் காப்போம். அடுத்தது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அடுத்தது வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இதுதான் தாரக மந்திரம். கட்சியோடைய சின்னம் இதுதான். இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். வெளியே போர்டு வச்சுருக்கிறேன். கட்சியை தொடர்பு கொள்றதுக்கு நம்பர் இருக்குது, 8754490086. இன்னொரு தடவை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8754490086. தமிழில் சொன்னால் 8754490086. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு நேரம் வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். இப்போதைக்கு அதுக்கப்புறம் ஆட்கள் வந்து சேர சேர அதுக்கான டைம் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். ஹெட் ஆஃபீஸ் இதே அட்ரஸ் தான். ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்பர் 203A, விஷ்ணு நகர், 2வது தெரு, கிராண்ட் லயான், செங்குன்றம், சென்னை 52 6,52,000. ஃபோன் பண்ணிட்டு வரலாம். என்னுடைய நம்பர் வந்து அதையும் நோட் பண்ணிக்கோங்க, 9790179086. 9790179086.